வெல்கம் டு தாம்போஸ் கிச்சன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ. அம்மா வீட்டுக்கு போனதுனால வீடியோ மட்டும் எடுத்தனே தவிர எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணாமலே இருந்தேன். அதனால் வரிசையாக அப்லோட் பண்ணையில் நியூ இயர் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி திருச்சேரையில் இருக்கிற சாரநாத பெருமாள் கோயில் தான் ஃபஸ்ட்டு போனோம். இங்கே போனீங்கன்னா நீங்கள் திருச்சேரி போனீங்கன்னா நாச்சியார் கோயில் இருக்கும், அப்புறம் இந்த சாரநாத பெருமாள் கோயில் இருக்கும், அப்போது சார பரமேஸ்வரர் கோயில் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது சாரநாத பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் வந்து உள்ள பெருமாள் வந்து நின்ன கோலத்தில் இருப்பார். ரொம்ப அழகாக நல்லா பிரம்மாண்டமாக தான் நிற்பார். அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவில் வந்து 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாள் வந்து ஸ்ரீதேவி, மூதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி, நீலாதேவி அப்படின்னு 5 தேவிகளோடு இருக்கிறாரு. கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லை, அதனால் உள்ளே எடுக்க முடியல என்னால். வெளியில் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். கோயில் கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த காலையில் சூரிய உதயத்தில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அன்னைக்கு தான் வந்து சொர்க்கவாசல் கடைசி நாள், மூடுற நாள். இதுதான் சொர்க்கவாசல். இந்த வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால நாங்கள் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச மாரி இருந்துச்சு. இந்த கோயிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் சார பரமேஸ்வரர் கோயில் இருக்குது. நீங்கள் காரில் போகிறதுனாலும் போகலாம், இல்லை நடந்து போக முடிஞ்சாலும் போகலாம். நாங்கள் இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம். அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, தீராத கடன் சுமையெல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. திங்கக்கிழமை 11 திங்கக்கிழமை போய் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு 11 திங்கக்கிழமை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அபிஷேகம் கொடுத்தோம்னா நம்மளோட கடன் சுமை எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கை தான். இது நம்பிக்கையோடு செய்கிறவங்க இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ வந்து என்னால் வீடியோவோ ஃபோட்டோவோ ரொம்ப எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதை ரொம்ப நம்பிக்கையோடு நிறைய பேர் வந்து அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால பலன் அடைஞ்சிருக்கோன்னு சொன்னாங்க. நம்ம வந்து எல்லாமே ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை தானே இது, அந்த மாதிரி தான். எங்களால் 11 வாரம் தொடர்ந்து வர முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அங்கேயே வந்து ஆஃபீஸ் ரூமில் நமக்கு 11 வாரத்துக்கு சேர்த்து அர்ச்சனைக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அதை வந்து திங்கக்கிழமை அர்ச்சனை பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரசாதம் அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வந்து யாகம் நடக்கும்னு சொன்னாங்க. அதில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 துர்க்கை இருக்குது. சிவதுர்க்கை, வைஷ்ணவ துர்க்கை, விஷ்ணு துர்க்கைன்னு 3 துர்க்கைகள் வந்து இந்த கோயிலில் இருக்கிறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா நம்மளோட கடன் தான் இல்லை, நமக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தால் கூட இது இங்கே வந்து நம்ம கும்பிட்டு போனோம்னா தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வ ஜென்ம கடனில் இருந்து விடுபட மார்க்கண்டே முனிவர் வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும், அப்போ வந்து சிவன் காட்சி கொடுத்து அவருக்கு வந்து இந்த பூர்வ ஜென்ம கடன்லேருந்து விடுவிக்க வச்சு மோட்சம் வழங்கினதாகவும் சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்துச்சு. அப்போ தான் மக்கள் வந்து எவ்வளோ பேர் பிரச்சனைகளோடு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறப்ப தான் எவ்வளோ வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரி கோயில்களுக்கு வரப்போ தான் தெரியுது எவ்வளோ மக்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வராங்கங்கிறதெல்லாம் தெரியுது. நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் கிடையாது. கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு செய்கிறாங்க அவங்க. அதில் வந்து தீரும்னு ரொம்ப நம்புகிறாங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உட்காந்து அவங்க இந்த மாதிரி ரசீது கொடுத்து நமக்கு அர்ச்சனைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னாலும் கோயிலுக்கு வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று இங்கே இருக்குது, இதுலேயும் வந்து வாங்கிக்கிறாங்க. விருப்பப்படுறவங்க அங்கே போய் நம்ம செஞ்சுக்கலாம். அங்கே அர்ச்சனைக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே அங்கே நிறைய கடைங்க இருக்குது, வரிசையாக கடைங்க இருக்குது. அதனால் நமக்கு வந்து வாங்குறதுலாம் பிரச்சனை கிடையாது, எல்லா கடையும் இருக்குது. எதாக இருந்தாலும் நமக்கு எது மனசுக்கு திருப்தியோ, எது நமக்கு வந்து அது நம்பிக்கை இருக்குதோ அதை நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். சிலருக்கு தோணலாம், அப்போ நான் 11 வாரம் வந்து அர்ச்சனை பண்ணேன்னா என் கடனெல்லாம் தீந்துருமா அப்படின்னு. நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு அனுபவம் இருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஒன்றுமே படிக்காமல் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போனோம்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் நம்ம எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டு போகிறப்ப நான் படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த நம்மளோட கஷ்டங்களெல்லாம் தீர்றதுக்கான சக்தி வந்து நமக்கு கொடுக்கணும் அவர், அதுக்கான ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டுறதா நான் அந்த பிரார்த்தனையை பார்க்குறேன். இது வந்து ஒவ்வொருத்தர் விருப்பம், ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை இதெல்லாம்.
நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஸ்கூபியும் தம்புவும் ரெடியாக இருந்தாங்க. அதோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா காலைல சீக்கிரம் கொஞ்சம் கிளம்புனா தான் நேரத்தோடு வீடு போய் சேரலாம், தூரம் ஜாஸ்திங்கிறதுனால. இங்கே வந்து கும்பகோணத்தில் பத்மா காஃபின்னு இருக்குது. அது தம்பு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வர்றப்போ அதை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து அவங்க கொரியர் கூட பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே ரொம்ப வசதியாக போச்சு, வேணுங்கிறப்ப கால் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம், கால் பண்ணி வாங்கிக்கலான்னு. இந்த தடவை வந்து ஹாலிடே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிட்ட மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் போயிட்டு வந்தது. இருந்தாலும் இருக்கிற லீவில் போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் ஸ்கூபியை இந்த தடவை என்னென்னா ஒரு சீட்டை வந்து மடக்கிட்டு அந்த சைட் பெட்டு போட்டு படுக்க வச்சிட்டோம். ஏன்னா லக்கேஜெலாம் கொஞ்சம் வைக்க வேண்டியிருந்ததுனால பின்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி படுக்க வச்சோம். அவர் பின்னாடி படுக்கிறத விட இதில் இன்னும் குஷியாக இருந்துச்சு. நல்லா வேடிக்கை பார்க்குறதும் கரெக்டாக ஹைட் இருந்ததா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப குஷியாக வந்துச்சு. அது எங்களுக்கு வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து கீழே வந்து ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு வீடியோ எடுத்தேன். அப்புறமா அது வந்து கரெக்டாக தெரியுமா வீடியோலன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ஸ்டில்லும் எடுத்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இல்லைன்னா இதுக்கு அடுத்து நான் ஸ்டில் போடுறேன். அதில் அவர் போட்டிருந்தது என்னென்னா, என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு இந்த ஊரில் எவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு அதை பார்த்து சிரித்தாலும் அதில் வந்து உண்மையும் இருக்குது. யாரும் ரொம்ப நல்லவங்க 100%ன்னு கிடையாது, யாரும் 100% கெட்டவங்கன்னு கிடையாது. ஒருத்தர் பார்வையில் ஒருத்தர் வந்து நல்லவனாகவும் இருப்பாங்க, கெட்டவனாகவும் இருப்பாங்க. அவள் வர வழியில் சீத்தாப்பழம் விற்றுச்சு, அதை வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா நல்ல சைஸாக பெருசு பெருசாக இருந்துச்சு சீத்தாப்பழம். இவ்வளோ பெரிய சைஸில் நாங்கள் பார்த்ததில்ல, சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்குறேன். நல்ல பெரிய சீத்தாப்பழமாக இருந்தது. ஊர்லேருந்து வர்றப்பயே அக்காட்டிருந்து ஓமவல்லி செடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து என்கிட்ட வச்சுருந்ததெல்லாம் செத்து போச்சு, அதனால் சரி நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வந்து பார்த்தா வீடு வந்து அவ்வளோ புழுதி, அவ்வளோ அழுக்கு. நான் இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தது தான், ஆனால் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. தெரு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர புழுதி. இது எல்லாத்தையும் நான் இப்போ க்ளீன் பண்ணி ஆகணும் வேலையாக. ஏன்னா ஸ்கூபிக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்காது. அதுக்கு வந்து கண் ஒன்றே இன்ஃபெக்ஷன் ஆகிரும், ஸ்கின் அலர்ஜி ஆகிடும். ஒரு தடவை பக்கத்தில் வீடு கட்டினாங்க, அப்போ சிமெண்ட்டு பறந்து வந்ததில் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண பிறகு தான் எனக்கு வேலையே ஓடும். இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு இதை க்ளீன் பண்ணுறதுலேயே போச்சு. தெருவுனா தெருவையே நான் கழுவி விட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு புழுதி. வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லா இடத்துலையும் புழுதி இருந்துச்சு. சகலத்தையும் எடுத்து தொடச்சி கழுவி, பாத்திரம் முதற்கொண்டு நான் கழுவி வச்ச பாத்திரம் முதற்கொண்டு திரும்பி கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீடு வந்து இடித்து எடுத்தாங்க. இடித்து எடுத்ததை அவங்க கீழே கொண்டு வந்து கொட்டியிருந்தா கூட இந்த அளவு புழுதி பறந்துருக்காது. அவங்க மேலேருந்தே தூக்கி இப்படி கொட்டுறதுனால என்ன ஆகிடுச்சு, அந்த புழுதி பறந்து அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நான் என்ன தான் ஜன்னல் சாத்தி வச்சாலும் சில இடம் வந்து கிரில் மட்டும் இருக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஃபுல்லாக வந்துடுச்சு உள்ள. மறுநாள் வந்து சமையலுக்கு அம்மா வந்து கிழங்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த கிழங்கை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். நார்மலாக வந்து செய்கிற கிழங்கை விட இந்த அம்மா கொடுத்துருந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆவி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு இதில் வந்து பொரித்து எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தம்பு வந்து தொட்டுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி தனியாகவே சாப்பிட்டான். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா நான் இன்னொரு நாள் வேணால் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் போயிட்டு வந்த கோயில்களை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ, நான் என்ன பார்த்தேனோ அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி எட்டுக்குடி, திருநள்ளாறு போன வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.